ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேர்டு பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே ஃபைலை திரும்பவும் ஓப்பன் பண்ணி தான் நம்ம அடுத்தது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் ஹோமுங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். சரியா, டீப்பாகவே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்னா ஒன்றுமே கிடையாது. இன்செர்ட்டுங்கிற வேர்டுலேயே இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துக்கோம் கவர் பேஜ்னா எப்படி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அந்த மாதிரி வரும்போது கவர் பேஜ்னு ஒன்று டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த கவர் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர் பேஜுங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த கவர் பேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ரெக்கார்டே இருக்கட்டும், கவர் பேஜ்னு ஒன்று இருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ அதுதான் இது. அடுத்து பிளாங்க் பேஜ். நமக்கு ஒரு பிளாங்க் பேஜ் தேவைப்படுது. அப்போ அந்த பிளாங்க் பேஜை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எத்தனை பிளாங்க் பேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து டேபிள். இப்போ பேஜ் பிரேக்குங்கிறது ஏதாவது ஒரு பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதியிலே முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேஜ் பிரேக் கொடுத்தோம்னா அந்த பேஜ் வந்து பாதியாயிடும். ஸோ எங்கே ஒரு பேஜை வந்து பாதியாக்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள். இப்போ பிளாங்க் பேஜ் ஒன்று கொடுத்துட்றேன், அதில் டேபிள் பண்ணி காட்டலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 1x1 2x2 அந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டேபிள் வேணும் அப்படின்னா 7, அதாவது காலம் ரோ எனக்கு 7x8 அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரா டேபிளே அதுலேயே நம்ம ஹோமில் பார்த்த ட்ரா டேபிளே இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர்ஸ் இதில் இருக்கும். டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பிக்சர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட பிக்சர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு பிக்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் கூட நீங்கள் இந்த வேர்டில் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஆர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இருக்கக்கூடிய சில கிளிப் ஆர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர பலகையை நீங்கள் வைக்கணும். கம்ப்யூட்டர் சென்டர்னு நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை எஜுகேஷன் சென்டர்னு வைக்கிறீங்க. ஒரு 2 பிள்ளைங்க படிக்கிற மாதிரி அதில் புத்தகத்தோட இருக்கும். உதாரணத்துக்கு இதில் போய் சர்ச்சில் பார்ப்போம், கம்ப்யூட்டர்னு அடிப்போம். இப்போ கம்ப்யூட்டர்னு அடிச்சிட்டேன், கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுக்கலாம். ஸோ அதுதான் கிளிப் ஆர்ட். ஷேப்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தேவையான ஷேப்ஸை நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். அந்த ஷேப்பாக கொண்டு வந்து நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஷேப்பு, அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஷேப்ஸ். அடுத்து ஸ்மார்ட் ஆர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெக்கார்டு இதெல்லாம் பண்ணும்போது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் அடித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்ட் மாதிரி, ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணுறது. ஸோ அதான் வந்து ஷேப்ஸு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சார்ட் பார்த்துட்டோம். சார்ட்டுங்கிறது என்னன்னா இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கீடு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் மக்கள் தொகை கணக்கீடு. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சார்ட்டு போட்டு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் கொடுத்து வேல்யூ கொடுத்து அதை நீங்கள் காட்டலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இதில் எது தெரியுதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்னா எடுத்துக்கலாம். அடுத்து புக்மார்க்ஸுங்கிறது நெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அட்ரஸ்ஸு இதெல்லாம் விட்டுருங்க. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 10 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளாங்க் பேஜுக்கு என்னென்ன பேஜ் நம்பர் கொடுக்கணும், 3 காலம்ஸ் இப்போ இருக்கிறதுக்கு என்ன பேஜ் நம்பர் கொடுக்கணும், அந்த மாதிரி பேஜ் நம்பர் செட் பண்ணுறது. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரு அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து தலைப்பு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று நான் காட்டுறேன். இப்போ இதில் எடுத்துக்கோங்க. இல்லை ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இருக்குது பாருங்கள். இதுதான் ஹெட்டர். பேஜ் நம்பர் 4, 5, 6ன்னு மாறி வருது பாருங்கள். இதுதான் ஹெட்டர். இதே மாதிரி கீழே ஃபூட்டர் இருக்கும். ஃபூட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஃபூட்டர் இல்லை, ஹெட்டர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டரை டிசைன் பண்ணுறது தான் காமனாக நம்ம அதிலே வந்து போயிட்டு ஹெட்டர்னு கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டா பேஜ் நம்பர் 1, 2ன்னு அப்படியே ஆட் ஆகிட்டே வரணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்டு ஃபுட்டரு பேஜ் நம்பர். அதே மாதிரி பேஜ் நம்பர் இதில் போயிட்டு வந்து டாப் பேஜில் கொடுக்கணும். பேஜ் நம்பர் 1, 2 அப்படின்னு கொடுத்துக்கிட்டே வரணும்னா அந்த 2, 3, 4ன்னா அதுவே எடுத்துக்கிட்டே வந்துடும்.
ஸோ அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையோ அதை ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல சைடில் இப்போ ரெசியூம்லாம் பார்த்துருப்பீங்க, லேட்டஸ்ட் ரெசியூம்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் டெக்ஸ்ட் பாக்ஸு. குயிக் பார்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆட்டோ டெக்ஸ்ட்டு, குயிக் பாக்ஸ், அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ், ஆர்கனைசேஷரு, ஃபீல்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் புக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பார்ட்ஸு. வேர்டு ஆர்ட்டுங்கிறது ஒவ்வொரு எழுத்தும் எப்படி இருக்கணும் அது மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணுறது பேர் தான் வேர்டு ஆர்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, சிக்னேச்சர் லைனு, டேட் அண்ட் டைமு, அப்ஜெக்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சிம்பிள்ஸ். ஸோ ஈக்குவேஷன் சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் வரைய முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கையால் வரையணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டச் பென் அந்த மாதிரி வேணும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? வேற என்ன இருக்குது, ஸோ ஹோம் முடிஞ்சிச்சு, இன்சர்ட் முடிஞ்சிச்சு, பேஜ் லேஅவுட், இந்த மற்றதெல்லாம் பார்த்துடலாம். ஹேங் ஆயிடுச்சு அதுக்குள்ளார. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் முடிஞ்சிச்சு, இன்சர்ட் முடிஞ்சிச்சு, பேஜ் லேஅவுட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேஜ் லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸு. இப்போ இதில் எத்தனை பக்கம் இருக்குது, 3 பக்கம் இருக்கா. இப்போ நியூவாக ஒன்று இப்போ இதுலேயே க்ரியேட் பண்ணுவோம். பேஜ் அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே போவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸு, என்ன மாதிரி தீம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரது. ஸோ எனக்கு இந்த மாதிரி தீம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி தீம் வரும். இருக்கிற பேஜே அந்த மாதிரி தீம்லாம் மாறிக்கும். இந்த மாதிரி தீம் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கலர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அடிஷ்னலாக இதுலேயே வருது. அடுத்து மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ நேராவாக இருக்கணும் மார்ஜின்னா இந்த மாதிரி, வைடாக இருக்கணும் மார்ஜ் அப்படின்னா இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அந்த பேஜ் ஏதோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மார்ஜின் செட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஓரியன்டேஷன், இந்த கேள்வி கண்டிப்பாக வரும் 2 மார்க்கில். போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்னா பேப்பரை திருப்பி எடுக்கிறது, போர்ட்ரேட்னா பேப்பர் நேராக வச்சு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, டைப் படிக்கிறதும் ரெண்டுமே சேர்ந்து தான். ஸோ நான் லேண்ட்ஸ்கேப்லேயே வச்சு கற்றுத்தரேன். ஸோ அடுத்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பேப்பர்னா எப்படி இருக்கணும், லெட்டர் பேப்பர்னா எப்படி இருக்கணும், லீகல் பேப்பர்னா எப்படி இருக்கணும். அடுத்து A4 பேப்பர்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் A4. ஸோ அந்த சைஸுக்கு நீங்கள் இது பண்ணுறது. அடுத்து காலம்ஸு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனு, 4 லைனு, லெஃப்ட் லைனு, 2 லைனு இந்த மாதிரிலாம் அடிக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். 2 லைன்னா இதுக்கப்புறம் இதோட அடிச்சுட்டு அடுத்து புக்கு மாதிரி அடிக்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அந்த காலம்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ். இந்த பிரேக்ஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ ஒரு பேஜில் எங்கே பிரேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே பிரேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அந்த பேஜே பிரேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சு பாருங்கள். ஸோ அந்த பேஜே அப்படியே பிரேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர்ஸ், ஹைபர்னேஷன். இந்த லைன் நம்பர்ஸ்னால் போன இதிலே பார்த்துட்டோம். வாட்டர் மார்க், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வாட்டர் மார்க். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வாட்டர் மார்க் நீங்கள் கொடுக்கு, கான்ஃபிடென்ஷியல். இந்த வாட்டர் மார்க் அப்படியே எல்லா இதுலேயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த வாட்டர் மார்க்கு. ஸோ பேஜ் கலரு, இந்த வாட்டர் மார்க்கில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுடைய யூடியூப் நேம் அந்த மாதிரி. அடுத்து பேஜ் கலர், பேஜோட கலர் என்னவா இருக்கணும். உதாரணத்துக்கு நான் இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பேஜோட கலர். ஸோ அந்த மாதிரி. அடுத்து பேஜ் பார்டர்ஸ், என்ன பார்டர் எனக்கு விருப்பமாக இருக்குது, இந்த பார்டர்ஸ் எனக்கு விருப்பமாக இருக்குது. ஸோ அந்த பார்டர் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு இண்டென்ட்னா உங்களுக்கு தெரியும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பேஸிங், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைனுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேசஸ் வரணும் அப்படிங்கிறது இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், ரேப் டெக்ஸ்ட், பிரிங்க் ஃபார்வேர்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது, தேவையும் படாது. ஸோ பேஜ் லேஅவுட் முடிஞ்சிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டை பொறுத்தவரையும் வந்து டீப்பாக சொல்லி தரத்துக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கிளாஸில் டீப்பாக சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா அந்த ஹோமில் உள்ளது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வரது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ எப்படி இன்சர்ட்டுங்கிறது செகண்ட், அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸோட ப்ரியாரிட்டியும் இருக்கும். ஹோம்லேயும் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து இன்சர்ட், அடுத்து வந்து பேஜ் லேஅவுட், அப்படி தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பேசிக் ஆஃப் த விஷயங்கள் எல்லாம் இதில் தான் இருக்குது. இதுதான் பேசிக்காக வந்து ஒரு ரெஸ்யூம் அடிக்கணுனாலும், ஒரு வேர்டு இல்லை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணனாலும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ரெஃபரன்சஸ் வந்துடலாம். இப்போ இந்த ரெஃபரன்சஸில் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். அது வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் எனக்கே நல்லாயிருக்கும். ஓகே, ரெஃபரன்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ஸ்னால் எதுவுமே இல்லை. டேபிள் ஆஃப் கண்டென்ட், ஒரு டேபிளில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணுறது, என்னென்ன இருக்கணும்
அப்படிங்கிறத பிஃபோராகவே ரெடி பண்ணுறது இந்த டேபிளில், மேனுவல் டேபிள் அந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி சாப்டர் டைட்டில் நம்மளாவே இதில், அதாவது எல்லாமே இதில் வந்து மேக்ஸிமம் வந்து டெம்ப்ளேட்ஸ் தான். அந்த டேபிள் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் இப்படி கொடுத்துட்டு நம்ம அதில் வந்து டைப் அடிச்சுக்கலாம், ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், கொடுத்தா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் சோர்ஸ், இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், டேபிளில் வந்து இந்த மாதிரி டேபிளில் ஃபிகர்ஸ் ஆட் பண்ணுறது, இன்சர்ட் இண்டெக்ஸ், இன்சர்ட் டேப் ஆஃப் அத்தாரிட்டிஸு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. அடுத்து வந்து மெயிலிங்ஸ்னு எடுத்துக்கோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்வெலப், இதுக்கு முன்னாடி என்வெலப்னு ஒன்று இருந்தது. ஸோ என்வெலப் மூலயமா அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயில். ஸோ என்வெலப் மூலயமா வந்து, என்வெலப்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் கார்டு, ஸோ போஸ்டல் கார்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு மூலயமா அனுப்புறது, போஸ்டல் மூலயமா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸ்ஸு, ரிட்டர்ன் அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டு என்வெலப்பாகவே வெளியில் பிரிண்ட் அவுட் எடுத்தும் அனுப்பலாம் நீங்கள். ஸோ என்வெலப்போட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்வெலப் போஸ்டல் கார்டை எப்படி ரெடி பண்ணுறோமோ, இப்போ டைப் பண்ணுறதை அந்த என்வெலப்பில் வந்து உட்காரணும், அந்த மாதிரி இதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த லேபிள்ஸு, அதில் என்னென்ன அந்த என்வெலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள், அட்ரஸ் லேபிள் வரணும், அது எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறது. அடுத்து வந்து ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டை அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸில். அடுத்து செலக்ட் ரிசிபியன்ஸ்னா யார் யாருக்கு சென்ட் பண்ணணும், தமிழ் எடிடெக் @gmail.com, தமிழ் எடிடெக் @yahoo.com, அந்த மாதிரி ரெசிபியன்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்படி ஒரு கான்டெக்ட்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை மாதிரி. ஸோ எடிட் ரெசிபியன்ஸ், ஹைலைட் மெர்ஜ் ஃபீல்ட்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். பண்ணிவிட்டு ஃபினிஷ் அண்ட் மெர்ஜின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் சென்ட் ஆகிடும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணதுக்கு பிற்பாடு அதில் உள்ள ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீசர்ச் பண்ணுறது, அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரீசர்ச் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு கவுண்ட், அதில் எவ்வளோ வேர்டு கவுண்ட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் புக்கு ரெடி பண்ணுறவங்க, நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணுறவங்க தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அது என்ன லாங்குவேஜ் ஏற்கனவே இருக்குது, அது என்னவா டிரான்ஸ்லேட் பண்ணணும், அடுத்து என்ன லாங்குவேஜில் நம்ம டைப் அடிக்கணும், இதெல்லாம் பண்ணுறது தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோயிங் மார்க், ரிவியூங், பேன், ட்ராக் சேஞ்சஸ், அக்செப்ட், ரிஜெக்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் சிம்பிள்ஸ், மூட்டு நெக்ஸ்ட்டு, அது மாதிரி யூஸ் பண்ணுறது. அடுத்து ரிவ்யூ முடிஞ்சிச்சு. அடுத்து வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிண்ட் லே அவுட், எப்படி இது உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது லே அவுட்டு. ஃபுல் ஸ்க்ரீனு, இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்க்குறது. வெப் லே அவுட்டில் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன், இதோட அவுட்லைனை மொத்தமாக வச்சு பார்க்கறது. அடுத்து வந்து டிராஃப்ட், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் காப்பி மாதிரி பார்க்கணுன்னா எப்படி அப்படிங்கிறது தான். ரூலர், கிரிட்லைன்ஸ், நேவிகேட் பேனு, ஜூம் பண்ணி பார்க்கறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 பேஜாக கொண்டு வருது, 2 பேஜாக கொண்டு வருது, பேஜ் வித்து வந்து அலைன் பண்ணுறது, நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறது, அரேஞ்ச் ஆல் கொடுக்கறது, ஸ்பிட்டு கொடுக்கறது, ஒவ்வொன்றும் எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு ஸ்பிட்டு கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். ஸோ அது தனித்தனி பேஜ் ஆகிடும், சின்ன பேஜாக இருந்தாலும் தனித்தனி பேஜ் ஆகிடும். ரிமூவ் ஸ்பிட்டு கொடுத்துட்றது, சுவிச்சஸ், விண்டோஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கறது. அடுத்து இந்த மேக்ரோஸுங்கிறது எப்படி சொல்கிறது, இந்த மேக்ரோஸுங்கிற கேள்வி கேட்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ நேம், இதை நான் கடைசியாக வந்து ப்ராக்டிக்கல் வரும்போது சொல்லித்தரேன், ஏன்னா அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரணும். அது சில ஆப்ஷன்ஸ் அதை மாதிரி வந்து மேக்ரோஸ் வர இடத்துல தான் நான் சொல்லி தர முடியும். ஓகே, உங்களுக்கு வேர்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வேர்டில் வந்து இப்போ இது எவ்வளோ நேரம், 15 நிமிஷம். இப்போ இந்த வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தாச்சு. இதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தான் இருக்குது. இந்த ஹெல்ப் வந்து ஒன்றுமே கிடையாது, மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஹெல்ப்பு. இந்த ஹெல்ப்பில் போயிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே மேனுவலாகவோ அதாவது நெட்டு மூலயமா நீங்கள் தேடிக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஹவு டு கிரியேட் ஏ டாக்குமெண்ட், ஹவு ஃபார்மேட்டிங்கு. இப்போ இதில் பாருங்கள், ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபார்மேட்டிங், கிளியர் ஃபார்மேட்டிங், ரிமூவ் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ அதிலே வந்துடும் பேசிக்காக ஹெட்டிங், ஹெட்டிங் எப்படி ஹெட்டிங் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஹெல்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸல்லையும் இருக்கும், பவர் பாயிண்ட்லேயும் இருக்கும், வேர்டுலேயும் இருக்கும், ஆக்சஸ்லேயும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட கற்றுக்கலாம். இது பண்ணும்போது நெட்டை ஆனில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நெட்லேருந்து தான் வந்து எடுத்து ஃபுல்லாகவே வரும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா
இன்பில்டாவே அந்த சாஃப்ட்வேர்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த வெர்ஷனை பொறுத்து இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. வேர்டை நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப டீப்பாக எடுத்ததுக்கு ரீசனே இதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கிளாஸை டீப்பாக எடுக்கலாம், அடுத்தடுத்து வர கிளாஸில் சுத்தமாக புரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் வேர்டை வந்து டீப்பாக எடுத்தேன். இதில் வந்து காப்பி பேஸ்ட்டு, கட்டு பேஸ்ட்டு, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸு, க்ளோஸு, டெலீட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெலீட் பண்ணால் ஒரு ஃபைல் வந்து ரீசைக்கிள் பில்லில் தான் போகும். இப்போ இதுதான் க்ளோஸு. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணவா டோன்ட் சேவான்னு கேட்குது. ஸோ சேவ்னு நான் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தா ஏற்கனவே என்ன ஃபைல் இருந்ததோ அந்த ஃபைல்லே போயிட்டு இது சேவ் ஆகி இருந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சு, செகண்ட் யூனிட் முடிச்சு, தேர்ட் யூனிட்ல பாதி முடிச்சிட்டோம். தேர்ட் யூனிட்ல வேர்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் இப்போ சொன்னது பூரா இதில் வந்துடும். ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்க, அதில் போய் பாருங்க நம்ம சொன்னது பூரா அதில் வந்திருக்கான்னு. நான் இதில் போயிட்டு ஒவ்வொரு பக்கமாக எடுத்து கிளாஸ் நடத்தினேன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாமல் போயிடும். ஸோ வந்து ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக தரவாக சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதை நீங்கள் இதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.1லேருந்து 3.1.8 வரையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ அப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்துடலாம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் முடிஞ்சிச்சுன்னா 3.2 ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ.